வணக்கம். தமிழ்நாடு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து என்னன்னா பிரீஃபா சொல்லிடுறேன். த நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து ஜூனியர் மெக்கானிக். 2 போஸ்ட், அதாவது ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து என்னன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து என்ன கம்பல்சரி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் போஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னீஷியன்ஸ். இதுக்குமே வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி. அதே கம்யூனல் ரொட்டேஷனுமே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்க வந்து என்ன செக் பண்ணுங்க, யார் வந்து எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்க எஸ்எஸ்எல்சி ட்ரேட் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். மூணாவது போஸ்ட் அசிஸ்டன்ட் ஆஃப்செட் மிஷின் டெக்னீஷியன் இருக்கும். இதுக்கான வேகன்சி வந்து என்னன்னா 19 இருக்கு. இதுக்கான கம்யூனல் ரொட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரொட்டேஷனுக்குள்ள நீங்க வரீங்களா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன்ல வரும்போது எஸ்எஸ்எல்சி இருக்கணும். பிளஸ் டிப்ளமோ வந்து என்னன்னா நீங்க பிரிண்டிங்ல முடிச்சிருக்கலாம். இல்ல வந்து ட்ரேட் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட் பண்ணி இதுல எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க டிப்ளமோ ஹோல்டர் இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நீங்க 1 இயர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாட் லெஸ் தேன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்ல ட்ரேட் சர்டிஃபிகேட் ஹோல்டர் இருக்கீங்கன்னா, நீங்க மினிமம் 3 இயர்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஸ்பெஷல் லாங்குவேஜ் டிடிபி ஆபரேட்டருக்கு வந்து என்னன்னா வேகன்சி ஒரே ஒரு வேகன்சி. குவாலிஃபிகேஷன்ஸ் எஸ்எஸ்எல்சி பிளஸ் உங்களுக்கு வந்து என்னன்னா நீங்க பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து என்ன முடிச்சிருக்கலாம். உங்களோட ஹையர் கிரேட் வந்து டைப் ரைட்டிங் வந்து என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பிளஸ் வந்து என்னன்னா டெக்ஸ்ட் ஆஃப் பப்ளிஷிங் நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்ட் டைம் கீப்பர். இதுக்கான வேகன்சிஸ் வந்து 2. நீங்க எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அவ்வளவுதான். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குது. எந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். மிச்சதுக்கெல்லாம் வந்து நீங்க குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஓகே. இப்போ பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கான ஏஜ் லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க. நீங்க இந்த எண்டே கேட்டகரிக்கு வரீங்கன்னா அதுக்கான வந்து என்ன ஏஜ் லிமிட் பாத்துங்க. சரியா? அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இதுல ரிட்டன் எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நீங்க குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கீங்க அண்ட் ஆல்சோ சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து என்ன அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு இங்க ஒரு அட்ரஸ் இருக்கு பாத்தீங்க, கமிஷனரேட் ஆஃப் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் 110 அண்ணா சாலை சென்னை 2. இதுக்கு 31 ஜனவரி 2024க்கு முன்னாடி வந்து என்ன அப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னன்னா சென்ட் பண்ணீங்கன்னா உங்களோட வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது நீங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதோட டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும். சரியா? அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஏபிசிடில கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நீங்க ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது வந்து அந்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எஸ்எஸ்எல்சி அப்படின்னு வந்து என்ன சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஃபார்ம் பார்க்கலாம். சரி, இந்த ஃபார்ம் வந்து என்னன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்பாங்க. இதுல என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாத்தையும் நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கிற ரெண்டையுமே வந்து ஃபில்அப் பண்ணுங்க. அதோட உங்களோட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரிஜினல் கிடையாது. உங்களோட வந்து என்ன அப்படின்னா ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணி இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் இருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கமிஷனரேட் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட். இதுக்கு நீங்க வந்து போஸ்டல் அனுப்ப வேண்டியது இருக்கும். சரி, இப்ப நிறைய பேத்துக்கு வந்து என்னன்னா இது வந்து ஜெனியூனான ஜாப் தான், இது வந்து ஃபேக் இல்லை அப்படின்னு எப்படி பாக்குறதுன்னு நினைச்சீங்கன்னா www.stationaryprinting.dn.government.in கூகுள்ல சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இந்த மாதிரி வரும். இதுல ஃபர்ஸ்ட் இதுலேயே கொடுத்துருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் 24 வேகன்சி ஆஃப் த 5 டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் போஸ்ட். ஸோ இதை எடுத்து தான் நான் வந்து என்னன்னா இந்த பிடிஎஃப் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்க டேரக்டா வந்து என்னன்னா இந்த வெப்சைட் போயிட்டு கிளிக் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிருப்பேன். நீங்க டேரக்டா கிளிக் பண்ணி வந்து செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கேற்றப்பல நான் வீடியோ வந்து ப்ரொவைட் பண்ண பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட் யாராவது ரிலேட்டடா சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதன் மூலம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.